பாடல் 7. சலத்தில் பிணிப்பட்ட சட்டுக் கிரியைக்குத் தவிக்குமென்று உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பா யவ்வுணருறத் திறக்குளத்திற் களித்துக் குடித்து வெற்றிக் களத்திற் செருக்கிக் கழுதாட வேல்தொட்ட காவலனே. பதவுரை: பேய்கள் அவுணர் உரத்து உதிர குளத்தில் இராக்கதர்களுடைய மார்பினின்றும் பெருகிய இரத்தக் குளத்தில் குதித்து முழுகி களித்து சந்தோஷித்து அந்த உதிரத்தைக் குடித்து வெற்றியை அடைந்த போர்க்களத்தில் அகங்கரித்து அப்பேய்கள் நர்த்தனம் செய்யும்படி வேல்தொட்ட காவலனே, வேலாயுதத்தை ஏவிய இறைவரே, சலத்தில் துன்பமாகிய கயிற்றினால் கட்டுப்பட்டு அசட்டுக் கிரியைக்குள் மூடத்தனமான தொழில்களைச் செய்து அத்தொழிலினால் மீண்டும் ஆகாமியத்தைத் தேடிக்கொண்டு வினை பயத்தனாகிப் பரதவிக்கின்ற அடியேனுடைய பிரமத்தைத் தவிர்ப்பாய் மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீர். விரிவுரை: ஆதி தெய்விகம், ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம் என்ற மூவகைத் துன்பங்களாகிய கயிற்றினால் கட்டுப்பட்டு அத்துன்பத்தினின்றும் தப்பி உய்யும் நெறி அறியாமல் மயங்கிக் கிடக்கின்றேன் என்றார். பயனில்லாத உலக சம்பந்தமான மூடத் தொழில்கள், களியாடல், பொருளீட்டுதல், ஆசாபாசத்திற்குச் சிக்கி ஆசையை நிரப்ப உழலுதல் முதலியன. முருகவேல் சூரபன்மனாகிய ஆணவ மலத்தின் பரிவாரங்களாகிய அசுர சேனைகள் என்னும் காம குரோதாதிகள் அறவே அழிந்தொழிய சிவஞானம் என்னும் வேற்படையை விட்டு அருளினார். சமதமாதிகளாகிய தேவர்களது பாச வினை விலங்கை நீக்கியது போல வினைக் கயிற்றையும் அறுத்து அருள் புரிவீர் என்று குறிப்பிடுகின்றார். அசுரரது மாயையை நீக்கியது போல அடியேனது உள மயக்கத்தையும் நீக்கி அருள்வீர் என்பதும் இதில் தொனிக்கின்றவாறு காண்க. தொழுவது வழிபடும் அடியர் காவற்காரப் பெருமாளே என்பது திருப்புகழ் வாக்கு. கருத்துரை: அலகைகள் நடமிட அசுரர் மீது வேல் தொட்ட வீரரே, துன்பத் தலைப்பட்டு அவத்தொழில் பூண்டு தவிக்கும் அடியேனுடைய மனமயலை நீக்கி அருள்வீர்.